வணக்கம். கடந்த இந்த நிகழ்ச்சி உங்களின் தலையணை மந்திரம். உங்களுக்கு ஏற்படுற செக்ஷுவல் சம்பந்தமான கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் வேணுமா? அது எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம் நம்ம சாட் தாங்க. இன்னைக்கு என்னோட கேள்வி அப்படின்னாக்கா உண்மையில ரொம்ப உங்களுக்கெல்லாம் தேவை உள்ள ஒரு கேள்விதான் நான் கேட்க போறேன். கண்டிப்பா நான் தேவை இருக்கிற கேள்வி, தேவையான கேள்வி. முக்கியமா நான் ஆண்களுக்காக இன்னைக்கு நான் பேச உட்காந்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, என்னுடைய டவுட் எப்படின்னா, ஆண்களுக்கு ஆண் உறுப்பு ரொம்ப குட்டியாவே சின்னதாவே இருக்குது. அது நிஜமாலுமே அப்படிதான் இருக்குமா, இல்ல வளருமா வளராதான்ட்டு என்னுடைய கேள்வி. ஆண்களுக்கு ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதாவே இருக்குது சார், குட்டியா இருக்குது. இவ்வளவுதான் இருக்குது சில பேருக்கு. அதையும் அங்கேயே பாக்குறீங்க. ஆமா சார், 2 இன்ச்சு. இது உண்மையிலே இவ்வளவு இருக்கிறது வளருமா வளராதா, உண்மையா அப்படின்றத என்னுடைய கேள்வி. நிஜமாவே வளருமா இல்ல வளராதா, இல்ல நம்ம கிட்ட எதனா ட்ரீட்மெண்ட் வந்தா வளர்றதுக்கு நீங்க ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாமா? எல்லாருக்கும் இல்ல, சில பேருக்குங்க சார். நம்ம பிறந்தப்போ நம்ம குட்டியா இருக்கிறோம், ஓகேங்களா? அப்புறம் வளர 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 கை கால்லாம் நம்மளுக்கு வளர்ந்து போகுது. அதே மாதிரி ஆண் உறுப்பு நம்ம பிறக்கிறப்போ மட்டும் இருக்கிற மாதிரி சின்னதா இருக்குமா, இல்ல அதுவும் நம்ம வளர வளர அதுவும் கூட சேர்ந்து வளருமா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். என்ன கேக்குறேன்னா, கேளுங்க சார். எல்லாருக்கும் உள்ளதா இல்ல ஒரு சிலருக்கு உள்ளது? எல்லாருக்குமே கிடையாது, சில பேருங்களுக்கு தான். நாங்களே கேக்குறாங்க, நம்ம மனுஷங்க எல்லாரும் நம்ம உறுப்புகள் எல்லாமே வளர்ற மாதிரி ஆண் உறுப்பும் வளருமா? பொண்ணுக்கு எல்லாமே தெரியுமா? ஏன்னா சார் இப்படி என்ன மாட்டி விடுறீங்களே. ஆண் உறுப்பு சின்னதா இருக்குதா பெருசா எல்லாமே தெரியும். ஏன்னா அது அன்மேரிடு. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாலியல் கல்வி கத்து கொடுக்க போறாங்க. ஓகே, ஆமா, செக்ஸ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. அது இப்ப அணு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்மேரிடு, நீங்க மேரிடு. சரி, அதாவது உறுப்பு சின்னதாகுமா பெருசாகுமா, மத்த ஆம்பளைங்க எல்லாம் பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமான்றதெல்லாம் அந்த நாலேஜ் எல்லாம் உனக்கு தெரியும். ஏன் தெரியும்னு சொல்றேன்னு கேளு. கல்யாணம் ஆன பொண்ணு, சரி, அதெல்லாம் உனக்கு எல்லாமே தெரியும். சரி, இருந்தாலும் உன் டவுட் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஆமா சார், சரி, தெரியல, எல்லாமே எனக்கும் தெரியாது சார். ஓகேவா? எல்லாருக்குமே கேஷுவலாவே அந்த ஆண் உறுப்பு அதாவது பிறக்கிற மாதிரி பொண்ணு மாதிரியே பேசணுமா, அதுக்காக சொன்னேன். பரவாயில்ல. அது வளருமா இல்ல அப்படிதான் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வெளியே சொல்லிக்க முடியாம கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம சின்னதா இருக்குது, அவங்களுக்கு பெருசா இருக்குது, நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. என் மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே. நான் நிறைய எக்ஸாம் சொல்றேன், இது நிறைய விஷயம் பேசலாம். கண்டிப்பா சார். இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க. கண்டிப்பா ஆண்களுக்காக மட்டும் என்னுடைய கேள்வி. சார் என்ன சொன்னாலும் அதை பத்தி பரவாயில்ல, என் கேள்விக்கு அவர் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. ஓகே. ஒரு 5 நண்பர்கள் இருக்காங்க. 5 நண்பர்கள். 5 நண்பர்களும் ஒன்னா ரெஸ்ட் ரூம் போனோம். ஓகே. அதுல 3 பேர் ஒன்னா யூரின் போறானுங்க. ஓகே. 2 பேர் எஸ்கேப் ஆயிடுறானுங்க. எதுக்கு நீ சொல்லு. ஓகே ஓகே, அது எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ சொல்லுமா. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஆண் உறுப்பு குட்டியா இருக்குது. அவங்கள பார்த்தா அவங்களோட இமேஜ் போவோம், அவங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குதுல்ல, அதனால ஓடி போயிட்டாங்க. சொன்னல எல்லாமே இந்த பாப்பாக்கு தெரியும். அதாவது உண்மை. ஓகே. இப்ப 4 பேர் 5 பேர் யூரின் போறாங்கம்மா, ஒரே இடத்துக்கு போறாங்க, ரெஸ்ட் ரூம் போறாங்கன்னு வச்சுங்களேன். அது என்ன பண்ணுவாங்க, 3 பேர் யூரின் விடுவாங்க. ஏன்னா 3 பேருக்குமே என்னன்னா விரைப்பு தன்மை நல்லா பெருசா, நல்லா பாக்குறதுக்கு நல்லா சைஸா நல்லா இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரல. என்ன ஃபீல் வரல அப்படின்னா, ஐயோ நம்ம யாரும் குறை சொல்லிட மாட்டாங்களே, நம்மள ஃபீலிங்கா மச்சான் சின்னதாக சொல்லிட மாட்டாங்க வெக்கப்பட்டுக்குன்னு அந்த 3 பேரும் ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க. 2 பேர் அந்த இடத்த விட்டு நவுந்துடுறாங்க. நல்லா நண்பர்களே, நீங்களும் அப்படிதான் நல்லா பாருங்க. உங்க கூட ஏதாவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா, உங்க கூட ஒன்னா டிராவல் பண்றவங்க 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, 3 பேரும் 5 பேரும் ஒன்னா நீங்க யூரின் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. வெக்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு எங்கேயாவது தூரமா போய் அப்படி போனாங்க அப்படின்னாவே அவங்க ஆண் உறுப்பு சிறிதா இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் நான் சொல்றது, வெக்கப்படுற பசங்கனாவே ஒரு சிலர்லாம் ஆண்கள் ஆண் உறுப்பை காட்டுவதால் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா கூச்சப்பட்டுக்குன்னு தூரமா போவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தா பெருசா இருக்குது, நம்ம சின்ன கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஒரு மனநிலை. புரியுதா? ஒண்ணு, எந்த ஒரு ஆண் உறுப்பும் நல்லா கேட்டுக்குங்க நேயர்களே, எந்த ஒரு ஆண் உறுப்பும் குழந்தையா பிறந்த உடனே அது வளரும். ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் வளரும், குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் வளரும். ஆனா என்ன சார் வளரும் சொல்றீங்க, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு வளரணும்னா வளராது. 50 பருவம் இருக்கு. முதல் பருவம், 2வது பருவம், 3வது பருவம், 4வது பருவம், 5வது பருவம்னு பருவம் இருக்கு. இந்த பருவ வயதில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளரும். பருவம் முற்றிடும்னா முடிஞ்சு போச்சு. பருவம் இல்லைன்னும் போது
அவங்களுக்கு அந்த வளர்ச்சி இருக்காது. எந்த வயசு வரைக்கும் சார் வளரும்? ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து வர கவுன்சிலிங்ல டாக்டர் பேஷண்டா வரவங்கள கன்சல்ட் பண்ணும்போது ஒரு 35லிருந்து 40 வயசுக்குள்ள அதுக்குள்ள ஸ்டாப் அது ஆமா. ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆயிடும். 45, 50, 60லாம் வந்து லாஸ்டா அதாவது நல்லா பார்த்துக்குங்க, வலிமையாக்கலாம், பெருசாக்கலாம். ஆனா வளர்ச்சி என்பது இயற்கையான வளர்ச்சி நான் சொல்றது. இப்ப சின்னதா இருந்துச்சா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுதா, 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 அப்புறம் முடியெல்லாம் வருதா, அப்படியே ஆண் உறுப்பு நல்லா விரைக்குதா, இதெல்லாம் வந்து ஒரு 40 வயசுக்குள்ள. ஆனால் எனக்கு வந்து 55 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப சின்னதாவே இருந்துச்சு, எனக்கு பெருசாகும்னா ஆகாது. ஆனா உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமாவா? வேதனை அதெல்லாம். ம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் உலக படைப்பு, கடவுள் படைப்பு, மனித படைப்பு, ஆண் உறுப்பு இல்ல அப்படின்னா உலகமே இல்ல. ஆண் உறுப்பு இல்லைன்னா உலகமே இல்ல. ஆமா. ஏன் உலகம் இல்ல? ஏன்? இனப்பெருக்கம் நடக்காது. அடுத்தது அவங்களுடைய ஜெனரேஷன் வந்து வராது. வராது. ம். உறுப்பு வந்தாதானே உள்ள போய் கண்டிப்பா. பெண் உறுப்புல போய் ம். விந்து வெளில விட முடியும். விந்து மூலியமா உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிற அந்த உயிரணுக்கள் கருமுட்டைக்கு போகும், இனப்பெருக்கம் நடக்கும். அப்ப அந்த ஆண் உறுப்பு வந்து சின்னதா இருந்துச்சுன்னா பெண் உறுப்புல போனா எப்படி இனப்பெருக்கம் நடக்கும்? இதெல்லாம் ரொம்ப கொடுமை அனுபவிச்சவங்களா இருக்காங்க சார். இந்த உறுப்பு சின்னதா சரி இருக்கிறவங்க. இப்போ நம்ம கிட்ட வந்தா அதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா? நம்மகிட்ட நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. உறுப்பு வளர்ச்சிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. உறுப்பு வளர்ச்சிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. உறுப்பு ஏன் வரலன்றதை நாங்க நாடி பார்த்து கண்டுபிடிப்போம். எப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிகமாக ஆண்களுக்கு குரோமோசோம்கள் அதிகமாக இருந்தால் உறுப்பினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். இந்த மீசை அத இருக்கணும், வச்சே நம்ம மீசை கண்டுபிடிச்சிடலாம். இருக்கணும், தாடி இருக்கணும், நெஞ்சில முடி இருக்கணும், உறுப்பு ஃபுல்லா முடி இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா உண்மையாலுமே ஆண் உறுப்பு வளர்ச்சி நல்லா இருக்கும். சுத்தமா எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கூட ஒரு முடி கூட நான் சொல்றது அங்கங்க லைட்டா முடி இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு முடி கூட இல்ல, எனக்கு தாடியில முடி இல்ல, எனக்கு நெஞ்சில முடி இல்ல, என் உறுப்புல முடியே வளரல அப்படின்னா அவருக்கு துமாந்தோடு தான் இருக்கும் உறுப்பு. என் கை பாருங்க, இவ்வளவுதான் இருக்கும். பார்த்தேன். மிளகா மாதிரி, சின்ன மிளகா மாதிரி, குட்டி மிளகா மாதிரி இருக்கும். ஏன் சொல்றேன்னா அது ஒரு குறைபாடு. அது எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வராது. கண்டிப்பா. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இது மாதிரி உள்ளவங்க தயவு செய்து திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். ஏன் அப்புறம் அவங்களோட லைஃப் என்ன சார் ஆகுது? ஆமா, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. உங்களால இல்லற வாழ்க்கையில இன்பமா இருக்க முடியுமா, தாமத்தில் ஈடுபட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டாக்டர் வந்து ஓகே அப்படி சொன்னா நீங்க கல்யாணம் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு உறுப்பு சின்னதா இருக்கு, நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னா பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அது தவறானது. இப்ப வந்து அனு கேட்ட கேள்வி, சகானா கேட்ட கேள்வி என்னன்னா, ஆண் உறுப்பு சின்னதாகிறது சின்னதாவே இருக்குமா, இல்ல வளருமானா? கண்டிப்பாக வளரும். வளரும் ஒரு பக்கம் இருந்தாலும் வளர்றதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு விரைப்புத்தன்மைலாம் வரும். இப்போ 2 இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த 2 இன்ச்சோட உறுப்பு நின்றுடாது. இந்த 2 இன்ச்சு 8 இன்ச்சு 9 இன்ச்சு வரும். ஏன்னா ஒரு அபூர்வமானது ஆண் உறுப்பு. எப்படி? ஆண் உறுப்புல எலும்பு கிடையாது, நரம்புகள் மட்டும்தான். அப்படியே பெருசா இருக்கும், டக்குன்னு பார்த்தா சின்னதாயிடும். மறுபடியும் ஒரு மனைவிட்ட வந்து ஓரலா செக்ஸ் பண்ணி உடல் கொள்ளும் போது பாத்தீங்கன்னா கம்பி மாதிரி கடப்பாரமா ஸ்ட்ராங்கா நிக்கும். நம்ம சிரிக்கிற இல்ல கடப்பார மாதிரி ஒரு கம்பி, வேற எப்படி சொல்றது, அது ஸ்ட்ராங்கா நிக்கிறது, அதான கிரிப்பா நிக்கிறது சொல்றது, கிரிப்பா நிக்கிறது ஆண்மகன். அது மாதிரி உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நல்லா கொடுத்து வச்சவங்க, அவங்க பொண்டாட்டியை கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த குறையே இருக்காது. உறுப்பினுடைய வலிமை ஸ்ட்ராங் ஆகும் போது இல்லற ஈடுபாடு இன்பமாக இருக்கும். உறுப்பு சுருங்கி போச்சுன்னா இல்லற வாழ்க்கையில இன்பமே போச்சு. அது உள்ளேயும் போவாது, உள்ளே வெளியே வராது, உள்ளேயும் போவாது வெளியும் வராது. அது மாதிரி ஆக்ஷன்லாம் அதுல இருக்காது. சோர்ந்து போய் நிற்கும், சோர்ந்து போயிடும், வளவழுத்து போயிடும், தொங்கி போயிடும், கிரிப்பு போயிடும். இப்போ ஒரு பெண்ணை தொட்டாலோ கட்டி பிடிச்சாலோ முத்தம் கொடுத்தாலோ என்ன வரணும்? விரைப்புத்தன்மை வரணும். உறுப்பு சின்னதா இருக்கிறது ரொம்ப லாங்கா வரணும், அப்பதான் உடல் கொள்ள முடியும். நீ கட்டி பிடிச்சாலும் முத்தம் கொடுத்தாலும் அப்படியே பழுத்துக்கு நடந்து தொங்கி போய் கிடந்தது, ஏஞ்சிருக்கவே இல்லை அப்படின்னா அவங்க இல்லற வாழ்க்கை இன்பமே இல்லைன்னு அர்த்தம், அவங்க லைஃபே போச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் உறுப்பை வலிமையாக்குறதுக்கு, ஆண் உறுப்பை பெருசாக்குறதுக்கு, ஒரு முறை 2 முறை செய்யறதுக்கு, மனைவி போதும் என்னை விடுங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் மருந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய ஆலோசனை கேட்டு என் மூலியமாக நீங்க சிகிச்சை பெற்றால் உங்க மனைவியோட இல்லற வாழ்வுல இன்பமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். குழந்தை பேரு, குழந்தையே இல்லைன்றவங்களாம் என்னுடைய மருந்து மூலிகை மருந்து மூலியமா குழந்தை பேர் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கலாம். இந்த நேயர்கள் இந்த நேரத்தில் நான் சொல்ற அட்வைஸை நல்லா கேளுங்க. வாழ்க்கையில பணம், பேர், புகழ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆனா செக்ஸ்ல மட்டும் நீங்க வீக் ஆயிட்டீங்கன்னா அது இருந்தும் புண்ணியம் இல்லை. உலகமே நம்மளுக்கு அதுதான். அது இருந்தும் பணம், புகழ், பேர் இதெல்லாம் இருக்கும். ஆனா செக்ஸ்ல மட்டும் நீங்க இல்ல இன்பம் மனைவியோட சந்தோஷமா இல்லாம போச்சுன்னா
அது உங்களுக்கு இருந்தும் புண்ணியம் இல்லை. அதனால தயவு செய்து இந்த செக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா முழு ஆண்மகனா இருங்க. அப்படி உங்களால இருக்க முடியலன்னா தயவு செய்து இந்த ப்ரோக்ராம் கீழே கால் நம்பர் போட்டிருக்கோம், ஒரு முறை என்னை மீட் பண்ணுங்க. கண்டிப்பாக உறுப்பு பெருசாகிறதுக்கு, நீண்ட நேரம் தாமதம் ஈடுபடுறதுக்கு, குழந்தை உயிரணுக்கள் அதிகமாகிறதுக்கு, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும், இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். ஒரு முறை நேரம் என்னை வந்து மீட் பண்ணுங்க. ஓகே ஓகே. அக்கா ஏதாவது சொல்லணுமா நீங்க கருத்துக்கள்? இல்ல வந்து சூப்பரா சொன்னார் சார் என்னோட கேள்விக்கு. நிஜமா வந்து நீங்க ஃபாலோ பண்ண இத முக்கியமா வந்து ஆண்களுக்காக வந்து ரொம்ப வந்து நாங்க போற ஒவ்வொரு வீடியோ வந்து இது ஒரு அவேர்னஸ் தான். இதை நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்கணும், எங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா வந்து மெயில் பண்ணுங்க. அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் பண்ணலாம், ஃபோன் எடுக்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் அதை பார்த்துட்டு உடனே வந்து சாரே வந்து நம்மளுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னன்றது ரிசல்ட் கொடுப்பாரு. ஓகே, நேர்களை எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆணுறுப்பு வந்து நம்ம மனுஷங்க எப்படி வளர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி மனிதர்கள் வளர்ற மாதிரி அதுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. நம்மளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 27, 28 வயசுக்கு அப்புறம் நம்மளோட வளர்ச்சி எப்படி நின்றுடும் இல்லையா, அதே மாதிரி ஆணுறுப்பும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்ச்சி நின்றுடும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆணுறுப்பு ரொம்ப வீரியமா இருக்கு. ஸோ கப்பல்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான டேப்லெட் நம்ம டாக்டர்கிட்ட இருக்கு. ஸோ ஒரே ஒரு டேப்லெட் போட்டா போதும். ஸோ நைட் ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரான டேப்லெட்ஸ் வந்து நம்ம அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ல கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா 720008 720006 720009 720006 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் மட்டும் பண்ணா போதும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் வந்து பிஸியாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வாட்ஸ்அப் ஆக்சஸ் வந்து இப்ப கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு நீங்க கால் பண்ணும்போது கால் பிஸியா இருந்தாலோ இல்ல கால் போகலனாலோ என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப்ல வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டா போதும், எங்க சைட்ல இருந்து உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பா வரும். ஸோ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ கேம்பிங் டீடைல்ஸ் கீழே எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருக்கு. ஸோ உங்க ஏரியாவுக்கு என்னைக்கு வராங்கன்னு பார்த்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கும் சேம் நம்பர் தான் 720008 720006 720009 720006 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு ஒரு கால் மட்டும் பண்ணா போதும். ஸோ வந்து இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில உங்களுக்கு மீட் பண்றோம். ஸோ இதுக்கு மட்டும் இல்லாம நம்ம நிகழ்ச்சியில புதுசா ஒரு செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், லெட்டர் போடுறது. ஸோ லெட்டர் போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா லெட்டர் போடலாம். லெட்டர் போடுறதுதான் ஓல்ட் ஃபேஷன் ஆயிடுச்சுங்கிறவங்க இமெயில் பண்ணலாம். ஸோ இமெயில் பண்றதுக்கு என்னால டைப் பண்ண முடியாதுங்கிறவங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்மளோட டாக்டர் பழனி சேனல்லையோ இல்ல தலைநி மந்திரம் சேனல்லயோ வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் கூட பண்ணலாம். உங்களோட கேள்விகளை நாங்க எழுதி எங்க டாக்டர் சார் கிட்ட கேட்க போறோம். அதுக்கான பதில வந்து உங்களுக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம டாக்டர் சார் ரெடியா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஷோல இதே மாதிரி சூப்பரான செக்மெண்ட் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை மேடம் ஆங்கர் மற்றும் சகானா மருத்துவர் பழனி ஐயா டாடா பாபா, see you, thank you. செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 61/8A, கிருஷ்ணா காலனி, 100 feet ரோட், வடா பழனி, லேண்ட்மார்க் நியர்பை HDFC பேங்க், சென்னை 26, dpmailmeofficial@gmail.com என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும்.